குற்றம் சுமத்துற ஆவி, இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஆவி. ரெண்டாவது, குடும்பத்தில் காணப்படுகிற குற்றம் சுமத்துறாவே. அதுனா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுகிற ஆவி. பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கணவன் பார்த்து மனைவி ஒன்னால தான் ஐயா, மனைவி பார்த்து கணவன் பார்த்து ஒன்னால தான், நீ சரியா வளர்க்கல. குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறைனா குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. கணவன் மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே, சில பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே, சில பிள்ளைகள் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன, எங்கள் அப்பா படிக்க வைக்கவே இல்லை, எங்கள் அப்பா சரியாக வளர்க்கவே இல்லை. குறை சொல்லுகிற ஆவி, குற்றம் சாட்டுகிற ஆவி, இது ரொம்ப மோசமானது. இந்த ஆவி பாரம்பரியமாக தொடர்ந்து வருகிற ஆவி. நல்ல கண்களை மூடி இயேசுவே தேவ மகிமை இப்பொழுது இறங்கும்படியாக இந்த குற்றம் சாட்டுகிற எண்ணங்கள் என் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. இப்படிப்பட்ட ஆவிகளை என் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிற தேவ வல்லமை இறங்கும்படியாக, தேவ அக்கினி இறங்கும்படியாக இயேசுவே இந்த குற்றம் சாட்டுகிற ஆவிகளை என் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிற என் பிள்ளைகளை விட்டு, என்னை விட்டு, என் வேலை ஸ்தலத்தை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். அல்லேலூயா.